முன்பகை காரணமாகத்தான் அவரை கொலை செஞ்சாங்க அப்படின்ற ஒரு பிம்பம் தொடர்ந்து கட்டமைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. கற்பனையாக சொல்ல முடியாதுல்ல, ஆதாரத்தோடு சொல்லணும்ல. இதுக்கு பின்னாடி அரசியல் தலையீடுகள் கண்டிப்பா இருக்கும். யாராக இருக்கும்? அது யாராக இருக்குன்றது பகிரங்கமா ஒத்துக்கிறப்ப இதுக்கு மேல சிபிஐ விசாரணை எதற்கு தேவை? தமிழ்நாடு அரசு திணறி கொண்டிருக்கிறது. உளவுத்துறை நாங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி அவருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்றது. உளவுத்துறை யார்கிட்ட கொடுத்தாங்க, எப்போ கொடுத்தாங்க? திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்காக சில சமரசங்களை செய்யறாரு. ஆனா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அந்த சமரசம் செய்யாததால தான் இன்று பலியாகி இருக்காரோ. தலித்திய வளர்ந்துன்னு வருது என்றதுனால தான் இப்போ திராவிட மாடலா அதை உயர தூக்கி இதை ஒடுக்க பார்க்குறாங்க. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சுமலேகா. இன்னைக்கு நம்ம கூட புரட்சி பாரதம் கட்சியுடைய தலைவரும் கேவி குப்பம் சட்டமன்ற உறுப்பினருமான பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இந்த படுகொலை நடந்த அந்த நொடியில இருந்தே ஒரு விஷயம் பிம்பம், அந்த ஒரு பிம்பம் உருவாகிட்டே இருக்கு. அதுதான் முன்பகை காரணமாகத்தான் அவரை கொலை செஞ்சாங்க அப்படின்ற ஒரு பிம்பம் தொடர்ந்து கட்டமைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா உண்மையிலேயே முன்பகை காரணமா அல்லது அரசியல் தலையீடுகள் காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, முன்பகை காரணம்னு சொன்னாக்க என்ன முன்பகை, யாரோட முன்பகை, எதற்கு முன்பகை? இது கற்பனைகள்லாம் நம்ம சொல்ல முடியாதுல்ல. இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, அவர் இறந்ததுக்கு இவர் காரணமோ, இல்லை அவர் இறந்ததுக்கு இவர் காரணமோ இருந்தாங்க, எப்படி அது கற்பனையாக சொல்ல முடியாதுல்ல. ஆதாரத்தோடு சொல்லணும்ல. எந்த வித ஆதாரமும் இல்லை, காவல் நிலையத்தில் எங்கேயுமே புகாரும் இல்லை, எந்த ஸ்டேஷனில் எந்த வழக்கும் பதிவாகலை. எதை வச்சு சொல்கிறாங்க இவர் தான் காரணம்னு? இது போல் ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி தான் அசிங்கப்படுத்துகிறாங்க. இதுக்கு பின்னாடி அரசியல் தலையீடுகள் கண்டிப்பாக இருக்கும். யாராக இருக்கும்? அது யாராக இருக்குன்றது அரசாங்கம் தான் சொல்லணும், காவல்துறை தான் சொல்லணும். ஆனால் காவல்துறை சீக்கிரம் கேஸை முடிக்கணுன்றதுக்காக சாதாரணமாக முடிச்சிடறாங்க. இதனால தான் கேஸு, அவ்வளோதான் முடிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க. அது எப்படி ஏற்றுக்க முடியும்? நீங்கள் இப்போ அதனால தான் சிபிஐ விசாரணை கேட்குறோம். இதை நான் மட்டும் கேட்கல, இருக்கிற நேஷ்னல் லீடர்ஸ், தேசிய தலைவர்கள், எல்லா கட்சியில் இருக்கிறவங்களும், மாநில கட்சியினுடைய தலைவர்கள், எல்லா அமைப்பினுடைய தலைவர்கள், அத்தனை பேருமே கேட்குறது, ஏன் ஒரு சிபிஐ விசாரணை கொடுக்கலாமே, உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கலாமே. இல்லை ஏற்கனவே இவர்கள் சொல்லுகின்ற அதுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம், இவருக்கு அதில் சம்பந்தமே இல்லைன்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த மாதிரி இருந்தால் இவர் காவல்துறை கைது செய்திருக்கணும், இல்லை இவர் பேரில் ஏதாவது எஃப்ஐஆர் இருக்கணும். எந்த விதமான வழக்கம் இல்லையே. அதனால தான் சொல்கிறது என்ன காரணம், இது ஏன் இருக்கக்கூடாது, அரசியல் படுகொலியாக ஏன் இருக்கக்கூடாதுன்னு தான். இது நான் சொல்லலை, தேசிய கட்சி தலைவர் அம்மையார் மாயாவதி அவர்கள் சொல்லுகிறார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் சொல்லுகிறார்கள். இதே போல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அவர் நட்டா அவர்கள் சொல்கிறார். அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிரதான எதிர்கட்சியாக இருக்கின்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் சொல்லுகிறார். இதே போல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லுகின்றார். இது போல் ஒவ்வொரு தலைவர்களும், அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு தலைவர்களும் நேராக அஞ்சலி செலுத்தியிருக்கிறாங்க. அப்படி ஏன் இது என்ன காரணம், இதை உண்மையை கொண்டு வரணும்னா நீங்கள் சிபிஐ விசாரணை கொடுங்களான்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அதில் என்ன தயக்கம் தமிழ்நாடு கவர்மெண்ட்? ஆனால் இல்லை சார், சிபிஐ விசாரணை அப்படின்னு நீங்கள் முன்வைக்கிறப்ப குற்றவாளிகள், அதாவது இப்போது கைது செய்யப்பட்டிருக்கவங்க, நாங்கள் இதனால தான் செஞ்சோம், அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நாங்கள் செய்யணும்னு திட்டமிட்டு தான் செஞ்சுருக்கோன்றத பகிரங்கமாக ஒத்துக்கிறப்ப இதுக்கு மேலே சிபிஐ விசாரணை எதற்கு தேவை அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. அதாவது அவங்க சொல்கிறாங்க இல்லையா, அவங்க தான் அது செஞ்சாங்கன்றது யாருக்கு தெரியும்? சிசிடிவி கேமரால எல்லாம் சின்ன பசங்களாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. கூட இருந்த 2 பேர் அவங்களும் அடிபட்டிருக்காங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களையும் வெட்டியிருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க இதில் சரண்டர் ஆகணுங்க யாருமே அதில் இல்லை.
அவர்கிட்ட வந்தவங்க யாருமே இல்லை, எல்லாம் சின்ன பசங்க அப்படின்றாங்க. இங்கே சரண்டர் ஆனவங்க எல்லாருமே வயசானவங்க. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த சந்தேகத்தின் பேரில் தான் வந்து சிபிஐ விசாரணைன்னு கேட்குறாங்க. உடனடியாக வந்து கமிஷனர் வந்து உடனே கேட்குறதுக்கு முன்னாடியே வந்து இது வந்து இது சம்மந்தப்பட்டது தான், மற்றபடி எந்த விதமான முன்வருவது, அதாவது அரசியல் படுகொலை அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்ற அதாவது கேட்குறதுக்கு முன்னாடியே அவர் விளக்கம் கொடுக்குறாரு. மறுநாள் வந்து அடிஷ்னல் கமிஷனர் அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. இதுதான் காரணம், அவங்கள நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. அதனால் கேஸ் முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது எப்படி அது? ஆனால் சார், ஆனால் அவங்க இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, உளவுத்துறை வந்து நாங்கள் ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி அவருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்றது. உளவுத்துறை யார்கிட்ட கொடுத்தாங்க, எப்போ கொடுத்தாங்க? உளவுத்துறை அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அவர் பாதுகாப்பாக இருந்திருப்பார்ல. ஆனால் அவர் அஜாக்கிரதையாக இருந்திருக்க கூட வாய்ப்புகள் இருக்குல்ல. வாய்ப்பு, அதாவது உங்களுக்கு வந்து த்ரெட்டன், உங்களுக்கு வந்து கொலை மிரட்டல் இருக்குது, அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம், இல்லை போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறோம், இல்லாட்டி நீங்கள் வந்து ரொம்ப உஷாராக இருங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கணும். ஆனால் இதுவரையும் சொன்னது மாதிரி எதுவும் தெரியலையே. ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு ரவுடின்ற ஒரு கட்டமைப்பை வந்து கொண்டு வராங்க. கட்ட பஞ்சாயத்து செய்கிறவர் ரவுடி அப்படின்ற ஒரு மேம்போக்கான ஒரு கட்டமைப்பை கொண்டு வராரு. ஆனால் அதை தாண்டி அன்னைக்கு அவருக்காக நின்னவங்கள்ல பல பேர் வந்து படித்தவங்களா இருந்திருக்காங்க. உண்மையிலேயே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? அவர் வழக்கறிஞர், சமூக பணியில் இருக்கார், ஒரு கட்சியினுடைய அரசியல் கட்சியினுடைய தலைவர், சமுதாய பணியை செய்கிறாரு. பட்டியலின மக்களுக்கு அம்பேத்கருடைய கொள்கைகளை போதிக்கிறாரு. அதெல்லாம் இல்லாமல் அம்பேத்கர் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற பௌத்த நெறிமுறைகளை எடுத்து சொல்கிறாரு. அதான் சொன்னமே ஏற்கனவே, நிறைய மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்கிறாரு. அதை படிக்கிறதுக்கு மற்ற விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே பண்ணுறாரு. அதனால் அவர் கூட நிறைய படித்தவர்கள் கூட இருக்கிறாங்க. அதுதான், அதாவது இது போன்ற பொது வாழ்க்கையில் குறிப்பாக தலித் மக்களுக்கு அவருடைய தீண்டமைகளுக்கெல்லாம் போராட்டினாலோ, அவருடைய வாழ்க்கை தரத்துக்காக போராட்டினாலோ உடனே மற்ற அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் உடனே அவங்க சொல்கிற ஒரே ஒரு பேர் கட்ட பஞ்சாயத்து, இல்லை ரவுடிசம். அப்போது ஒரு மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது நாங்கள் போய் கேட்டோம்னாக்கா அதுக்கு பேர் வந்து கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம்னு சொன்னாக்கா அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இந்த படுகொலையை தொடர்ந்து நிறைய தலைவர்கள் வந்து இரங்கல் தெரிவிச்சாங்க. சில தலைவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நேர்லயே வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. ஆனா ஆளும் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் அனைவருமே ட்விட்டர்ல தான் தங்களுடைய இரங்கலை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இதை வந்து எப்படி பார்க்கிறது? ஆளும் கட்சி வந்து இதுக்கு பயப்படுறாங்களா, இல்லை ஆளும் கட்சியை சேர்ந்த ஒரே ஒரு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் மட்டும் வந்து பார்த்துட்டு போனாரு, மற்ற யாருமே வரல. ஆனா பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் முன்கூட்டியே வந்து நலம் விசாரிக்கிறது, அதை வச்சு அரசியல் செய்யற விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. ஆனா ஒரு கட்சியோடைய மாநில தலைவரா இருக்கிறவரு ஒரு படுகொலை செய்யப்பட்டிருக்காரு, ஆனா ஆளும் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் கூட வரல அப்படின்றத எப்படி பார்க்கிறது? இல்லை, யாருக்குமே மனசு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். மனசு இல்லை, நல்ல எண்ணங்கள் இல்லைன்னு சொல்லலாமா, இல்லை வரக்கூடாதுன்றது நினைக்கிறாங்க. டெல்லியில் இருக்கிற முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய மாயாவதி அம்மையார் அவர்கள் டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் இங்கே வராங்க பார்க்குறதுக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சர்கள் யாருமே வரலன்னு அந்த வருத்தம் எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் ஒரு அமைச்சர் மட்டும், சென்னையில் இருக்கின்ற அமைச்சர் மட்டும் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் சேகர்பாபு அவர்கள் வந்து பார்த்தார்கள். மற்ற அமைச்சர்கள் நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்திருக்கலாம். ஆனால் எதிர்கட்சியாக இருக்கின்ற அதிமுக இருக்கின்ற 4 முன்னாள் அமைச்சர்கள், 4 மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருமே வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறாங்க. ஆனா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்காக அமைச்சர்கள் வந்து போறாங்க. அதான் சொன்னீங்க, அதாவது ஒரு 1.5 மாதம் நடக்க வேண்டிய சட்டமன்ற கூட்டத்தொடரை 8 நாளில் முடித்தாங்க. ஏன்னாக்கா
இந்த தேர்தலில் அவங்க அத்தனை அமைச்சரும் அங்கே போய் பங்கெடுக்கணும், அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் போய் பங்கெடுக்கணும். அதனால் சீக்கிரம் அதை முடித்தாங்க. அதே போல் இங்கே வந்து அஞ்சலி செலுத்துவதுக்கு வராததுக்கு காரணமும் இதுதான். விக்ரமணி இடைத்தேர்தலில் அத்தனை பேர் அங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்க, வர முடியலன்றதை விட 1000 வேலைகள் இருந்தாலும் இதை வந்து மரியாதை செலுத்துறது தான் அது ஒரு ஒரு ஆரோக்கியமான அரசியலாக இருக்கும். ஆனால் அவங்க வரல, அது வருத்தம் தான். இருந்தாலும் ஏன் வரல அப்படிங்கிறத ஏன் வரலன்னு கேட்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் சரி, திருமாவளவன் அவர்களும் சரி, ஒரே கோட்டில் பயணிக்கிற ஆட்களாக தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்காக சில சமரசங்களை செய்கிறாரு அப்படின்ற கருத்துக்கள் வந்து வைக்கப்பட்டு இருக்கு. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அந்த சமரசம் செய்யாததால தான் இன்று பலியாகி இருக்காரோன்ற கேள்விகளும் முன்வைக்கப்பட்டு இருக்கு. அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் வந்து முடிவுகளை எடுக்கிறதுக்கான அவர் தலைவருங்க. ஆனால் சகோதரர் ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்த வரையும் எந்த முடிவும் எடுக்க முடியாமல் இருப்பவர். ஏன்னா அவருக்கு தலைமை டெல்லி தேசிய கட்சி. அதனால் இவர் தனிப்பட்ட முறையில் எந்த முடிவும் எடுக்க முடியாது. அவங்க தலைமை என்ன சொல்லுதோ அதை தான் செய்ய முடியும். அதனால் அவர் யாருக்கிட்டேயும் சமாதானம் போகிறதுக்கான, அதாவது அரசியல் கூட்டணி அது போல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறதுனால தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து தலித் தலைவர்கள் மீதான வன்முறைகள் வந்து நடந்துகிட்டே இருக்கு. இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இந்த படுகொலையும் வந்து ஒரு எச்சரிக்கையோ, தலித்துகளுக்கான ஒரு எச்சரிக்கை. இனிமே வந்து தலித்துகளுக்காக ஒரு தலைவர் உருவானா இதுதான் நிலைன்ற ஒரு எச்சரிக்கையை வந்து விடுதா இந்த படுகொலை? இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி எதனா த்ரெட் எதனா வந்திருக்காரு? எனக்கு அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் இல்லை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் அல்லாதவர்கள், இந்து மதத்தை எதிர்ப்பவர்கள், இவங்க எல்லாரையுமே வந்து ஆன்டி இந்தியன்ஸ்ன்ற ஒரு இது வந்து வச்சிட்டு இருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிடத்தை ஏற்காமல் மார்க்சியத்தையோ இல்லை தலித்தியத்தையோ அல்லது கம்யூனிசத்தையோ ஏத்துக்கிறவங்க வந்து ஆன்டி தமிழன், ஆன்டி திராவிடன்ற ஒரு முத்திரை குத்தப்பட்டுட்டு வருதா? ஸோ அப்போ வந்து இனிமேல் திராவிடம் மட்டும்தான் பேசணுமா, தலித்தியம் பேசக்கூடாதா, கம்யூனிசம் பேசக்கூடாதா அப்படின்ற கேள்விகள் வந்து வைக்கப்பட்டுட்டே இருக்கு. அதாவது எல்லாத்தையும் மறக்கடிக்கிற ஒரு சூழ்ச்சி தான் இங்கே திராவிட மாடல் அரசுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது சொன்ன போனாக்கா தலித்தியம் மட்டும்தான் வளர்ந்துருக்குது, தலித்தியம் மட்டும்தான் ஓங்கி இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுறாங்கனாக்கா இது வந்து திராவிட மாடல், இது பெரியார் மண் அப்படின்னு இதை முடக்கிறதுக்காக பார்க்குறாங்க. மற்றபடி மார்க்சிசமோ கம்யூனிசமோ தமிழ்நாட்டில் இல்லை, அவ்வளோதான். இன்றைக்கி இருக்கிறது தலித்தியம்தான். இந்த தலித்தியம் வளர்ந்துன்னு வருதுன்றதுனால தான் இப்போது திராவிட மாடலாக அதை உயர தூக்கி இதை வந்து ஒடுக்க பார்க்குறாங்க. ஸோ தலித்தியத்தை ஒடுக்கிறதுக்காக மட்டும்தான் திராவிடம்ன்ற ஒரு விஷயம் வந்து பெருசாக பேசப்படுதுன்றீங்க? அது உண்மைதானே, அது எல்லாருக்குமே தெரியுமே. ஆரியர்களை எதிர்ப்பதாக சொல்லி தலித்தியத்தை தூண்டி விடுறாங்க, இவ்வளோதான். தலித்தியத்தை தூண்டி விட்டால் அவர்கள் தானே வளர்றாங்க, அது பெரிய பிரச்சனை. அதுதான் சொல்கிறது. அதாவது ஒருத்தரை அடிக்கணும்னு சொன்னாக்கா இவங்க மேலே ஏறி தான் சவாரி செய்கிறாங்க. அதாவது இவங்களையும் ஒடிக்கணும், அவங்களையும் கட்டுப்படுத்தணும். அதுதான் இவங்க சொல்கிறது திராவிட மாடல் அரசு. மாயாவதி அவர்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு போனாங்க, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இது எப்படி பார்க்கறது சார்? அது ஊடகக்காரங்களும் உங்களுக்கே தெரியும், உண்மை தானே. அது தினசரி நீங்கள் வீட்டிலிருந்து தூங்கி எழுந்த பிறகு நீங்கள் செய்திகளை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் எத்தனை கொலைகள் இருந்துன்னு நீங்கள் ஊடகத்தில் தினசரி செய்தித்தாளில் பார்க்கலாம், இல்லை தொலைக்காட்சியில் பார்க்கலாம். ஒரு நாள் கூட தமிழ்நாட்டில் கொலையே நடக்கலை, எந்த விதமான குற்ற செயலை நடக்கலைன்னு ஒரே ஒரு நாளாவது இருந்திருக்கு தான் சொல்லுங்கள். டெய்லி இந்த செயல் நடந்தாருது. அதுவும் எப்போ திமுக ஆட்சி வந்ததோ அப்போதிலிருந்து தொடர்ந்து படுகொலைகள்,
நடந்துட்டு இருக்குது. குறிப்பாக தலித்துடைய ஊராட்சி மன்ற தலைவர்கள், கவுன்சிலர்கள், இது போன்ற தலைவர்கள் அதிமுக ஆட்சியில் அப்ப நடக்கலையா சார்? அதிமுக ஆட்சியில் நடந்திருந்தாலும் இந்த அளவுக்கு இல்லை. இது ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப அதிகமாக போயின்னு இருக்குது. அப்போ தலித்துங்களை வந்து கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களா? தலித்துங்களாக வந்து விழிப்புணர்வு அவங்க பெற்றுடக்கூடாது, வளர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? இது என்ன இப்போ என்ன செய்கிறாங்க, என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் மக்கள் தவிச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிடுது, உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் இது அமைதி பூங்கான்னு சொல்லுவாங்க. டெய்லி இத்தனை கொலை நடக்குது. ஒன்றும் இல்லை, போன வாரத்தில் 72, அதுவும் கொலைன்னு கூட சொல்லலாம். அது கள்ளச்சாராயம் குடித்து ஒரே மாவட்டத்தில், அதுவும் ஒரே நகரத்தில், அதுவும் ஒரே வார்டுக்குள்ளார இவ்வளோ பேர் செத்துக்கிறாங்க. இவ்வளோ பேர் செத்துட்டாங்கன்னு சொல்கிறத விட 72 பெண்கள் தாலி அறுத்திருக்கிறாங்க. இப்போ அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னாக்கா, நாங்கள் நல்ல சாராயம் விற்கிறோம், நீங்கள் இது குடிச்சிருக்கலாமே, ஏன் போய் கள்ள சாராயம் குடிச்சிங்கன்னு. கள்ள சாராயம் விற்கிறதுக்கு யாரு? நீ நல்ல சாராயம் விற்கும்போது கள்ள சாராயம் விற்கிறதுக்கு நீ ஏன் அவனை விட்டு வச்சிருக்கிற? அவனை தூக்கி சிறையில் போடணும் இல்லையா? அதனால தான் இவன் போய் கள்ளச்சாராயம் போய் குடிக்கிறான். ஆனா அமைச்சர் சொல்றாரு டாஸ்மாக் சாராக்குல கிக் இல்ல, அதனால தான் கள்ளச்சாராயத்துக்கு வந்து குடிக்க போறாங்க அப்படின்ட்டு துரை. அப்போ இதுவும் குற்றம் தானே? அப்போ இந்த அமைச்சர் மேலே ஏன் வழக்கு போடலை? அவர் மேலே கேஸ் போடலாமே? அப்போ அவர் தூண்டி விடுறாரா? அரசாங்கம் கொடுக்குற டாஸ்மாகில் வந்து கிக்கு இல்லை, அதனால தான் கள்ளச்சாராயத்தை தேடி போடுறாங்க. அப்போ கள்ளச்சாரத்தை நீங்கள் ஊக்குவிக்கிறீங்களா? அப்போ உங்களால் தான் கள்ளச்சாராயம் இவ்வளோ போடுதா? இல்லை கள்ளச்சாராயத்தை நீங்கள் ஊக்குவிக்கிறதுனால உங்களுக்கு அதனால் என்ன பலன்? அது எல்லாருக்குமே தெரியும். அங்கே இருக்கிற அரசியல்வாதிங்க அந்த கள்ளச்சாராய அதிபர்களை ஊக்குவிக்கிறதுனால தான் இந்த அளவிற்கு படுகொலை கள்ளச்சாராயத்தினால குடித்து இறந்தவங்க. இப்போ வந்து இந்த மாதிரி தொடர்ந்து குற்றங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கு தமிழ்நாட்டில். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறப்போ தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது இருக்குல்ல? தமிழ்நாடு அரசு திணறி கொண்டிருக்கிறது. என்ன பண்ணுறது, என்ன செய்கிறது, ஏன் நடக்குது, எப்படி நடக்குது? அதாவது முதலமைச்சர் இதெல்லாம் யோசிக்கிறாரா? இதை பற்றி சிந்திக்கிறாரா? இல்லை உண்மையான மனசாட்சி உள்ளவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த மன வருத்தத்தில், அந்த உணர்ச்சி மிகுந்து அவங்க வந்து உண்மையாக தூக்கம் கூட கெட்டு போயிடும், தூக்கம் கூட வராது, இவ்வளோ உயிர் பலியாடிச்சேன்னு. அப்போ எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னா இப்போ நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறோன்னு சொல்லி அந்த கல்வராயன் மலை, அந்த மலையை சுற்றி இருக்கிற எல்லாம் அந்த சாரைய ஊரல் இது எல்லாத்தையும் அடித்து உடைக்கிறாங்க. இந்த நடவடிக்கையை முன்னாடி எடுத்திருந்தால் இத்தனை உயிர் போயிருக்கதில்ல. இப்போ அரசாங்கம் ஒவ்வொரு உயிருக்கும் 10 லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க. ஒரு உயிருடைய விலை 10 லட்சம் தான். நீங்கள் 10 லட்சம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை இந்த கள்ளச்சாராயத்தை நிறுத்தி இருந்தால். ஆனால் அவங்க இப்போ போலீஸ் தரப்புல இருந்தும் சரி, கவர்மெண்ட் தரப்புல இருந்தும் சரி, அவங்க முயற்சி செய்கிறாங்க. ஆனால் மக்கள் தான் வந்து கள்ளச்சாராயம் வேணும்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கள்ளச்சாராயம் மக்கள் வேணும்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீ கள்ளச்சாராய விநியோகம் பண்ணுறோன்னே நீ ஏன் அரெஸ்ட் பண்ணல? அன்றைக்கி சம்பவம் நடந்த அன்றைக்கி மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்கிறது, இந்த கள்ளச்சாராயத்தினால எந்த உயிரும் போல, அவனுக்கு வந்து வயசு முதிர்ந்த காரணத்தினாலேயே இன்னொருத்தருக்கு உடம்பு முடியல, ஏதோ ஒன்று சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் அதை குடிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அது தப்பு வந்து அந்த கலெக்டர் மேலேயே இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த லோக்கல் ஸ்டேஷனில் இப்போ நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க. அத்தனை பேர்லேயும் வந்து சஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. இந்த வேலையை அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், கள்ளக்குறிச்சியோட சட்டமன்ற உறுப்பினர் எஸ்பி கிட்ட கலெக்டர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு, கள்ளச்சாராயம் அதிகமாகிடுச்சுங்க, இதனால் வந்து மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுது, கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் இதை யாரும் காது குத்து கேட்கல. அந்த போலீஸு மீட்டிங் நடத்துவாங்க, அந்த மீட்டிங்லேயே இவர் சொல்லியிருக்காரு. அந்த அதாவது கிரீன்வேஸ் அந்த மண்டே பெட்டிஷன் சொல்லுவாங்க கலெக்டர், அந்த கூட்டத்தில் அவர் பேசியிருக்காரு. இப்போ 2-3 முறை அவர் மனுவும் கொடுத்துருக்குறாரு. அப்படி இருந்தால் யாரும் அதை கண்டுக்காதனால தான் இன்றைக்கி இவ்வளோ உயிர் போகிறதுக்கான காரணமாக இருந்தது. இதை கண்டிச்சதில் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி வந்து வெளிநடப்பு பண்ணாங்க. இப்போது ஒரு அரசாங்கத்தை வந்து மக்களை காக்கிறதுக்கு தான், மக்களை கொல்றதுக்கு இல்லை.
அப்போ மக்களை காக்க தவறிட்டாங்கன்னு தானே அர்த்தம். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் யார்? இப்போ போலீஸ் அதிகாரிக்கு மட்டும்தான் காரணமா? ஏன் அங்கே இருக்கிற வருவாய்த்துறை, அதாவது ஒரு சின்ன சம்பவம்னா கூட அங்கே இருக்கிற விஓ இருக்கார், அந்த விஓவை வந்து தாசில்தாருக்கு சொல்லணும். தாசில்தார் கலெக்டருக்கு சொல்லுவாங்க, ஆர்டிஓக்கோ இல்லை டிஆர்ஓக்கோ யாருக்கோ சொல்லுவாங்க. அவங்கள என்ன பண்ணாங்க? கள்ளச்சாராயம் அங்கே இருக்குதுன்றது அவங்களுக்கு தெரியாதா? காவல்துறை மேலே நடவடிக்கை எடுத்தாங்க, இவங்க பேரில் ஏன் நடவடிக்கை எடுக்கலை? அந்த கலெக்டர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டக்க போதுமா? ஏன் அவர் இவங்களெல்லாம் சஸ்பெண்ட் பண்ண மாதிரி அவர் ஏன் சஸ்பெண்ட் பண்ணல? அவங்க மட்டும்தான் காரணமா? அங்கே இருக்கிற காவல்துறை ஓப்பனாக சொல்ல முடியல, வெளிப்படையாக சொல்ல முடியல. அவங்க வேறு மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் பிடிச்சின்னு வந்து போட்டாலும் இங்கே இருக்கிற அரசியல்வாதிங்க அவங்கள விடுங்கன்னு சொல்கிறாங்க, அவங்க பண்ணட்டை நீ கண்டுக்காதியான்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற அரசியல்வாதிங்கிற ஆளுங்கட்சியை சார்ந்தவங்க, அவங்க பேர்லையா நடவடிக்கை எடுக்கலை? அதனால தான் சொல்கிறது, அந்த மாவட்டத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளும் வருவாய்த்துறையும் காவல்துறையும் தான் இதுக்கு காரணம், பொறுப்பு. நன்றி சார், உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக பகிர்ந்தமைக்கு நன்றி. ஸோ உங்கள் நண்பரை வந்து நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க இந்த தருணத்தில்? அதாவது நண்பர்னு சொல்ல வேண்டாம், என்னுடைய சகோதரன்.